1082வது குறள்ல தனக்கு எதிரில் இருந்த அந்த பெண் தன்னை பார்க்கறது தான் மேல ஒரு பெரும் படையை திரண்டு வந்து போர் தொடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தலைவன் சொல்றதா அமைஞ்சிருக்கும். அதுவே 1083வது குறள் எப்படி இருக்கும்னா, பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு. பண்டறியேன் அப்படின்னா முன்னாடி எனக்கு தெரியாது, கூற்றென்பதனை, கூற்றுவன் அப்படின்னு யமனுக்கு ஒரு பேர் இருக்கு. அதாவது யமன் அப்படின்றது யாருன்னு எனக்கு முன்னாடி தெரியாது, இனி அறிந்தேன் இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். பெண்டகையால், இந்த பெண்டகை அப்படின்றத பெண் பிளஸ் தகை அப்படின்னு எழுதலாம். தகை அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள் வரும். இந்த பெண்ணோட அழகால பேரமர் கட்டு, பேரமர் அப்படின்னா பெரும் போர் செய்கிறது. இந்த பெண்ணோட அழகால பெரும் போர் செய்பவன் தான் இந்த யமனா இருக்குமோ அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு இந்த பெண்ணோட அழகை புகழ்ந்து பாடுறதா தான் இந்த குறள் அமைஞ்சிருக்கும்.